ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ப்ரொக்கோலி முட்டை பொரியல். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம ப்ரொக்கோலியை வேக வச்சு போடுறதுனால நீங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு அரை வேக்காடு வெந்தாக்கா போதும். அதுக்கப்புறம் அவிச்ச ப்ரொக்கோலியை எடுத்து அதில் கொட்டி நல்லா குத்தி குத்தி விட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு கிளறுங்க. இது வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு கட்டி கொடுக்க நல்லாயிருக்கும். 2வது வந்து ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா பொடி மாஸ் மாதிரி வரணும். அது மாதிரி கிளறி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பொல பொலன்னு இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா குத்தி 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 விட, ஏன்னா வெந்த ப்ரொக்கோலின்றதுனால அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக குத்துறதுக்கு இது பாருங்கள், பொல பொலன்னு வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. முட்டையை உடச்சி ஊற்றின அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும். அதனால் தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் பொல பொலன்னு வந்துடும். சில பசங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதில் முட்டை இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ப்ரொக்கோலியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, முட்டையும் ரொம்ப நல்லது. அதனால் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் இது. நல்லா கிளறி கிளறி விட விட உங்களுக்கு பொல பொலன்னு வரும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கினே இருங்க. கிளறி விட விட உங்களுக்கு பொல பொலன்னு வரும். பொல பொலன்னு வந்த அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை வெட்டி போட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த பாருங்கள், பொல பொலன்னு வருது பாருங்கள். இப்போ நல்லா பொல பொலன்னு வருது. சொரா புட்டு மாதிரி நல்லா அழகாக பொல பொலன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லியை பொடியாக வெட்டி போட்டு கிளறி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் வேணுனாக்கா போட்டுக்கலாம். காரம் பிடிக்கிறவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சாப்பாடு, பசங்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு காலையில் ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.